நம்மளுடைய முன்னோர் வினைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மை வந்து நெருங்குகிறது அப்படின்னா, அதிகப்படியான நோய்களுக்கு நாம் வந்து பணம் செலவாகிறதுன்றதும் முன்னோர் வினை தான். செல்வத்தை எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆறாம் பாவம் வலுத்தவர்கள் யாருக்குமே, ஏன்னா இவர் தான் புத்தி சாதுரியம், இவர் தான் மகிழ்ச்சி, இவர் தான் இளமை, எல்லாத்துக்குமே இவர் தான் உரியவர். இப்ப இந்த ஆறாம் பாவம் தான் எந்த ஒரு செயலிலுமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்ப வீட்டுக்குள்ள தீய சக்தியை அண்ட விடாமல் இருக்கிறதுக்கு துளசி வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி, நம்மளுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவமான விதிமுறைகளை வந்து என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறது. வாஸ்து விதிமுறை வகுப்பு 2026 வருகிற மார்ச் 25 முதல் 31 வரை 7 நாட்கள் ஜூம் ஆன்லைன் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய குடும்பமானது சந்தோஷமாக செழிப்பாக எந்த கடன் பிரச்சனையும் இல்லாமல் நல்லா வாழணுங்கிறதுக்கு நிறைய வழிபாட்டு முறைகள் பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு குருஜியினுடைய அனுபவத்தில் ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமாக செழிப்பாக கடன் தொல்லை இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதற்காக நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுருஜி சத்யசீலன் குருஜி அவர்கள்ட்ட பேசலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம். நிறைய உங்களுடைய அனுபவங்கள்ல இந்த கடன் பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. திரும்பவும் இதே ஒரு கேள்விதான். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு கடன் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. ஒரு குடும்பம் சுபீட்சமா சந்தோஷமா கடன் பிரச்சனை இல்லாம வாழறதுக்கு என்ன வழிபாட்டு முறைகள் பண்ணலாம்? அதாவதுமா, நம்மளுடைய கால புருஷ தத்துவ அடிப்படையில நம்மளுடைய முன்னோர் வினைகள் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்மை வந்து நெருங்குகிறது அப்படின்னா, இன்னும் ஒருவரிடம் பணத்தின் மூலமாக கடன் பெறுதல் அப்படின்றது முன்னோர் வினை தான். அதிகப்படியான நோய்களுக்கு நாம் வந்து பணம் செலவாகிறதுன்றதும் முன்னோர் வினை தான். நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த ஒரு வகையிலுமே சேமிக்க முடியலை அப்படின்றதும் முன்னோர் வினை தான். சேகரித்த பொருளாதாரம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து அத்தியாவசிய தேவைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. வீட்டில் வந்து அந்த பணப்பெட்டகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னால் அந்த செல்வத்தை எடுத்து வைக்கவே முடியல அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஆறாம் பாவத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், சுக்கிர பகவான் என்பவர் நீச்சம் அடைந்திருப்பார். கன்னி ராசி, ஆறாவது ராசி என்பது என்ன? கன்னி ராசி. சுக்கிரன் நீசம் அடைகிற ராசி. இப்போ சுக்கிரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுகபோக வாழ்வுக்கு அதிபதி. இந்த சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறதுனால இந்த ஜென்மத்தில் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆறாம் பாவம் வலுத்தவர்கள் யாருக்குமே என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு வெற்றியை காண்பதோ ஒரு மகிழ்ச்சியை காண்பதோ இந்த பூமி வாழ்க்கையை நன்றாக அனுபவித்த ஒரு விஷயமும் என்ன பண்ணாதுன்னா இருக்காது. இதுல நிறைய பேருக்கு என் அனுபவத்துல மாற்றம் கொடுத்த ஒரு வழிபாடுனா அது துளசி வழிபாடு தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கன்னிராசி காரகத்துவத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வழிபாடாக இந்த துளசி வழிபாடு தான் என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது. இப்ப ஆறாம் பாவத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய உடம்புல வயிறுன்னு சொல்லுவோம். வயிறு பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு கடன் பிரச்சனை உறுதி அப்படின்றத நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு 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 உடலினுடைய ஆரோக்கியம் அவருடைய வயிற்றினுடைய ஆரோக்கியத்தின் மூலம் தான் என்ன செய்யப்படுதுன்னா முடிவு செய்யப்படுது. அதற்கு அடுத்தபடியாக அவருடைய மூளையினுடைய ஆரோக்கியம் அவர் உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய பிராணசக்தியின் அளவை பொறுத்து அவர் எப்பேற்பட்ட ஆரோக்கியமானவர் அப்படின்றதையும் முடிவு செய்யுது. இதை ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா புத பகவான் கிட்ட இருக்கு. ஏன்னா புத பகவான் தான் நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி. இதை நம்ம சக்ரா பேஸ் அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து ஹார்ட் சக்ராவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கோபம் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத, நிம்மதியான ஒரு மனிதன், கடன் இல்லாத மனிதன். இதை கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா புத பகவான். ஏன்னா இவர் தான் புத்தி சாதுரியம், இவர் தான் மகிழ்ச்சி, இவர் தான் இளமை, எல்லாத்துக்குமே இவர் தான் உரியவர். அப்போ இந்த புதனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா ஆறாம் பாவத்திற்கு உரிய கெடுபலன்கள் எதுவுமே நமக்கு என்ன பண்ணாதுன்னா பெரிதாக இருக்காது. அப்போ இந்த ஆறாம் பாவம் ஆண் தெய்வமாகவும் இருக்கணும், அது ஒரு பெண் தெய்வத்தோடும் என்னாக இருக்கணும்னா தொடர்பு படுத்தி இருக்கணும். அதற்கு உகந்தது வரமே வாங்கிட்டு வந்த வழிபாடு எதுனா துளசி வழிபாடு தான். அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், கன்னி ராசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்துக்குரிய ஒரு ராசி, நிலத்தத்துவ ராசி. இப்ப துளசி வந்து என்ன பண்ணும்னா நிலத்துல தான் வளரும். அதை தாண்டி வந்து அது வந்து பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பிராணசக்தியை அதிகமாக விடக்கூடிய
ஒரு செடி. அதனால ஹார்ட் சக்கராவுக்கு அது தொடர்பாகிறது. அதை தாண்டி அது வந்து பூக்கும் தாவரம் கிடையாது, அதில் வாசனை வராது. அங்கே வந்து சுக்கிரன் நீசமாகி இருக்கிறத நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ இந்த 6ஆம் பாவம் தான் எந்த ஒரு செயலிலையுமே நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முதலீடை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இப்போ இந்த துளசி வழிபாடு நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ள நம்மளுடைய வீட்டில் இந்த 6ஆம் பாவத்தின்னு இருக்கக்கூடிய கெடுபலன்கள் அத்தனையும் என்ன ஆகும்னா நிறுத்தப்படும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிரிகள், பில்லி, சூனியம், ஏவல் இப்படிலாம் சொல்லுவாங்க. இதை ஜெயிக்கிறதுக்கும் இந்த 6ஆம் பாவம் தான் என்ன பண்ணுதுன்னா உதவி பண்ணுது. அப்போ வீட்டுக்குள்ள தீய சக்தியை அண்ட விடாமல் இருக்கிறதுக்கு துளசி வழிபாடு ரொம்ப உகந்த வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து வடக்கு பகுதி என்பது புதனை குறிக்கும், தென்கிழக்கு பகுதி என்பது சுக்கிரனை குறிக்கும், வடமேற்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை குறிக்கும். இப்போ வடமேற்கு வடக்கு மத்தியமும், தென்கிழக்கு கிழக்கு மத்தியமும், இங்க எல்லாமே துளசி மாடம் அமைத்து பிருந்தாவன வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நிறைய பேர் குருஜி நீங்க சொன்ன மாதிரி தனி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்றது ஓகே. இப்போ எல்லாருமே இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போயாச்சு. இதுல நீங்க சொல்ற தசைகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெட்ரூம்ஸ் வந்துடும், அந்த மாதிரி அமைப்புகள் வந்துடும். மொட்டை மாடி. ஓகே. அதாவதுமா என்னை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய வளர்ச்சி நம்மளுடைய வழிபாட்டினுடைய முக்கியத்துவமான விதிமுறைகளை வந்து என்ன பண்ணுதுன்னா குறைக்கிறதுன்றது தான் நம்ம நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறதுக்குரிய காரணமே. அப்போ வாழணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அந்த வாழ்க்கையை நல்லா வாழறதுக்கான விதிமுறையில் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த சாக்ரிஃபைஸும் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மொட்டை மாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வச்சு கூட வழிபடலாம், எந்த தவறுமே கிடையாது. இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த துளசி மாடம் அமைக்கும் பொழுது சில விதிமுறைகளை சரியாக பின்பற்ற வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த மண் தத்துவம் நமக்கு பயங்கரமா வேலை செய்யணும் இல்லையா? அப்போ அந்த மண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிகளுடைய காலடிப்பட்ட மண்ணாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ நம்ம ஒரு நல்ல துளசி மாடம் வாங்கிக்கிறோம், அதுக்குள்ள இப்போ நம்ம மண்ணை வந்து நிரப்பணும். அந்த மண் நிரப்புவதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா சாத்வீக விலங்குகளுடைய பாதம் பட்ட மண் தேவை. அப்போ வந்து காளை மாட்டினுடைய பாதம் பட்ட மண், யானையினுடைய பாதம் பட்ட மண், அதே போல வந்து பசுவின் பாதம் பட்ட மண், இந்த மண்ணை எல்லாம் சேகரித்து கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப காவிரி புண்ணிய நதிகள் இருக்கு இல்லையா, இதுல ஓடக்கூடிய அந்த நதிகள் இருக்கக்கூடிய மண் அதை எடுத்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதை அனைத்தையுமே ஒன்றாக்கி நம்ம என்ன பண்ணணும்னா பிருந்தாவனத்தை எழுந்தருளல் பண்ணணும். ஏன்னா அந்த நல்ல மண்ணினுடைய அதிர்வு துளசி செடியை எப்போதுமே தோஷம் இல்லாமல் வைத்திருக்கும். நம்ம வீட்டில் மண் தத்துவம் ஆட்டோமேட்டிக்கலி பயங்கரமா என்ன பண்ணும்னா செயல்பட ஆரம்பிக்கும். சாலக்கிராமம் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து விஷ்ணுவினுடைய மறுவடிவம். இந்த சாலக்கிராம வழிபாடு என்பது துளசி மாடத்தில் வைத்து பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜை அறையில இல்லாம துளசி மாடத்துக்கு எப்பொழுதெல்லாம் துளசி வழிபாடு, சாலக்கிராம வழிபாடு ஒரு மனிதன் அபிஷேகத்திற்கு டெய்லி பண்ணுவாங்க, கட்டாயமா சாலக்கிராமத்துக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க. அதை துளசி மாடத்திற்கு முன் அமர்ந்து சாலக்கிராம அபிஷேகத்தை பண்ணி துளசி தேவியும் சேர்த்து வழிபாடு செய்யும் பொழுது அட்டகாசமான பலன்கள் ஏற்படும். பொதுவாக சாலக்கிராமமும் துளசியையும் நம்ம நெருங்க நெருங்க நம்ம ரொம்ப சைவ நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும். அதில் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சுத்த சைவமாக இருக்கணும். துளசி வழிபாடு பண்ணுறவங்க வீட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னா அசைவம் எடுத்துக்க கூடாது. பெண்களுக்கு இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். துளசி தேவியை நெருங்கணும்னா எண்ணெய் தேய்த்து குளிச்சுட்டு தான் துளசி தேவியவே நெருங்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பெண்கள் வந்து எண்ணெய் தேய்த்து நீராடி சாலக்கிராம பூஜையும் இந்த துளசி வழிபாட்டையும் மேம்படுத்த அந்த வீட்டு பெண் வந்து ஒரு ஆரோக்கியத்தின் மனநிலை உச்சத்துல வராங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல என் பேச்சு எடுபடவே இல்லைன்னு. இதை பண்ணி பாருங்க, உங்க பேச்சு தான் வீட்டுல எடுபடும். அதே போல அந்த பெண்ணுக்கு பின் தான் மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வழி நடத்துதல் அப்படின்றது அந்த குடும்பமே இருக்கும். அதை தாண்டிமா நமக்கு பணப்பிரச்சனைன்றதே வரவே வராது. அதனால இந்த துளசி வழிபாடை வந்து இந்த மாதிரி அமைக்கிறது ரொம்ப நல்லது. எந்த நட்சத்திரத்துல பிரதிஷ்டை செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னா அஸ்த நட்சத்திரத்துல பண்றது நல்லது. மாதத்துல வரக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திரத்துல நல்லது. அதே போல பூச நட்சத்திரத்துல பிரதிஷ்டை பண்றது நல்லது. அதே மாதிரி வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துல பண்றது நல்லது. இந்த நட்சத்திரங்கள்ல நம்ம முதல்ல துளசி பிரதிஷ்டை பண்ணோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும். வழிபாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதயத்திற்குட்பட்ட காலம் சிறந்த காலம். அதாவது 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள இருக்கிற காலகட்டத்தில் நல்ல பிராணசக்தி சிறப்பாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த சாலக்கிராமத்தையும் இந்த வழிபாட்டையும் பண்ணணும். இதை பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு பணியோ ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது வீட்டுக்காரருடைய வளர்ச்சிக்காக நம்ம ஒரு முக்கியத்துவத்தில் இருந்து வேண்டுகிறோம்னா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க.
நம்ம சும்மா வேண்டதை விட ஏதாவது ஒரு பணியை எடுத்து செஞ்சுட்டு இதை பண்ணும் பொழுது இதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த துளசியை வந்து அடிக்கடி என்ன பண்ணக்கூடாதுன்னா பறிக்கக்கூடாது. பூஜைக்கு இந்த நம்ம வழிபடுற துளசியை பறித்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பூஜை செய்யவோ அல்லது மருந்தாக கொடுக்கறதோ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த அதோடைய விதைகள் வரும். அதை அப்பப்ப என்ன பண்ணணும்னா புதன் அல்லது சனிக்கிழமையில நறுக்கி விட்டுட்டே இருக்கணும். இதுல 2 கேள்வி என்னன்னா, பச்சை துளசி கருந்துளசின்னு 2 வளரும். இதுல நம்ம வீட்டுல வைக்கக்கூடிய விஷயம் என்ன? சில பேருக்கு வாங்கிட்டு வரும்போது நல்லா இருக்கும், கொஞ்ச நாள்ல அது வந்து கருகி போயிடும், எவ்வளவு தண்ணி ஊத்தி பராமரிச்சாலும் வராது. இதை அவங்க எப்படி எடுத்துக்கணும், இதை உடனே சரி செய்யணும்? பொதுவாக கருந்துளசி வந்து வீட்டில் வைப்பதற்கு நான் எப்போதுமே என்ன பண்ண மாட்டேன்னா அலோவ் பண்ண மாட்டேன். பச்சை துளசி தான் என்ன பண்ணணும்னா வீட்டில் வைக்கணும். அதுதான் சாத்வீகமானது. ஒரு துளசி செடி மறிக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நிலத்தத்துவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது வந்து நோய் வரக்கூடிய அறிகுறி. அல்லது அந்த வீட்டில் வந்து தெய்வீக சக்தி மகிழ்ச்சி குறைஞ்சா துளசி கெடும். எந்த வீட்டில் மகிழ்ச்சி இல்லையோ அந்த வீட்டில் துளசி வளராது. எந்த வீட்டில் நோய்கள் உச்சபட்சமாக இருக்கோ அந்த வீட்டில் துளசி எழும்பாது. அப்போது அந்த நோய் இல்லாத வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் இந்த அம்பாளை முதல்ல பற்றி வணங்கும் பொழுது இது மாறிக்கிட்டே வரும். அப்போது அதை நம்ம மதிக்க 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 வாழ்க்கையில் நமக்கு சிறப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம். துளசிக்குன்னு ஸ்லோகங்கள் நிறையா இருக்குது. ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணியம்மான்னு அந்த பாடல்கள் ஆரம்பிக்கும். அந்த துளசி ஸ்தோத்திரங்களை வந்து பாராயணம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில பண்ணும் பொழுது அட்டகாசமான வளர்ச்சி இருக்குமா. எனக்கு தெரிந்து ஒரு பெண் கட்டாயமாக தன்னுடைய கை எழுந்தவுடன் குளிச்சுட்டு தொட வேண்டிய இடமாக துளசி இருக்கிறது தான் அவசியம். இப்போ இந்த அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கவங்களும் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை நேரத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்கன்னா அசைவம் நம்ம நேரடியாக என்ன பண்ண மாட்டோம்னா எடுத்துக்கொள்ள மாட்டோம். அதனால செவ்வாய் வெள்ளிக்கிழமையில சுத்த சைவமாக இருந்து மற்ற நாட்களில் கூட நீங்கள் காலை நேரத்தில் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வழிபாடை என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஆனால் செவ்வாய் வெள்ளிக்கிழமை துளசி மாடம் இருப்பவர்கள் அசைவம் தொடக்கூடாது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். மேக்சிமம் சாலகிராமம் இருப்பவர்கள் தொடவே கூடாதுன்னு சொல்லுவேன். அதனால சாலகிராம வழிபாடு மேற்கொண்டீங்கன்னா சுத்த சைவம் தான். சில பேர் மஞ்சக்கிழங்கு தாலி மாதிரியே அதற்கு அதெல்லாம் கட்டி வழிபாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல, அந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. துளசி கல்யாணம்னு ஒரு காலகட்டம் உண்டு. அதை விருப்பப்படுறவங்க படலாம். ஆனா துளசிக்கு வந்து மஞ்சள் பூசுற, மஞ்சள் கயிறு கட்டுற, அதுக்கு வந்து வஸ்திர சமர்ப்பணம் பண்ற, இதெல்லாம் வேண்டாம். துளசியை துளசியாகவே இயல்பா வழிபடுங்க. மாற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருந்தாலும் எளிமையான முறை எல்லாராலையும் வீட்டில் கடைபிடிக்கக்கூடிய எளிமையான முறைகள் அழகாக சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.